யார் குதிரை பேரத்தில் ஈடுபட்டாலும் அதை நான் வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு கட்சிகள் முடிவெடுத்து அந்த கட்சிக்குள்ளேயே இருந்து செயல்பட வேண்டும். இந்த ராஜினாமா செய்வது, அதுக்கப்புறம் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறதையெல்லாம் நான் வரவேற்கவில்லை. திமுகவினருக்கும் தாவேகாவினருக்கும் திமுக தேவைக்கான்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் டயலாக் என்பது, பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் என்பது, பொலிட்டிக்கல் டிபேட் என்பது ஒரு நாகரிகமாக நடக்க வேண்டும், ஆக்கப்பூர்வமாக நடக்க வேண்டும், கொள்கைகளை பற்றி நடக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டங்களை பற்றி நடத்த வேண்டுமே தவிர தனிநபர் விமர்சனங்களை தவிர்த்து விட்டு இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து அது இமோஷன் அண்ட் பர்சனாலிட்டிஸை நம்பி இருக்கிறதுனால நிறைய தடவை வந்து டிபேட்ன்றது ஒரு தனிநபர் தாக்குதல் இல்லைனாக்க தனிநபர் விமர்சனத்தை நோக்கி தான் செல்கிறது. ஏன்னா அது ஒரு இமோட்டிவ் பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு சப்ஸ்டாண்டிவ் பாலிசி ட்ரிவன் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இல்லை, நேற்று நான் ஊருக்கு வரலான்னு முன்னாடியே பிளான் போட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து 2 வாரம் வெளியூரில் இருந்ததுனால நான் வந்து தொகுதிக்கு வரலான்னு முன்னாடியே பிளான் போட்டதுனால என்னால் செயற்குழுவில் கலந்து கொள்ள முடியல. ஆனால் செயற்குழுவில் எடுத்த முடிவுகள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே எல்லாரோடய ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். என்ன எதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாது? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸோ பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸோ இருந்ததுனாலே சண்டை போட்டுக்கணும்னு அர்த்தமா? இந்த சோஷியல் மீடியா பண்ணுற வில்லங்கம். அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனானிமஸ் ஐடியில் திட்டிக்கிறதுனால எல்லாருமே நிஜ வாழ்க்கையிலையும் அரசியலையும் எல்லாரும் திட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. தனிநபர்களுக்குள்ள நட்பு இருக்கலாம். எனக்கு எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருக்காங்க. எனக்கு பிஜேபியிலையும் தான் நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு டிஎம்கேல நண்பர்கள் இருக்காங்க, ஏடிஎம்கேல நிறைய நண்பர்கள் இருக்காங்க, டிவிகேல நண்பர்கள் இருக்காங்க. எல்லா கட்சியிலும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடு இருப்பதாலேயே தனிநபர் விமர்சனத்தில் ஈடுபட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தனிநபர் உறவு இல்லாமல் தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. இந்த டிவிகேவுடைய எம்எல்ஏஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் ஆயிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய பொது வாழ்க்கையிலையோ பொலிட்டிக்கல் லைஃப்லையோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எல்லாம் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 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 பக்குவம், ஒரு சொப்ரைட்டி வரணும். அது வரும், அது கொஞ்ச நாளில் வரும். இப்போ தான் வந்திருக்காங்க, எடுத்தோடனே லைம் லைட்டில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. பல பேர் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வந்து அந்த பொசிஷனில் இருப்பாங்கன்னு. எல்லாரும் 100க்கு மேற்பட்டோர் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. அமைச்சர்களில் செங்கோட்டையனை தவிர எல்லாருமே முதல் முறையாக அமைச்சர்களாக இருக்காங்க. அதில் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லிப் இருக்க தான் செய்யும். நான் ஒன்றும் அவங்க செய்கிறது எல்லாத்தையுமே வந்து நியாயப்படுத்தலை. கொஞ்சம் ஸ்லிப் இருக்க தான் செய்யும். ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் கொடுக்கணும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும், கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு. செட்டில் ஆகட்டும், செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். அதில் சிலர் வந்து சிறப்பாக செயல்படுவாங்க, சிலர் வந்து மெஷர் இல்லாமல் போகலாம். ஆனால் அது கொஞ்சம் டைம் கொடுத்து தான் அது முடிவுக்கு வர முடியும். அரூர் சம்பவத்தில் இந்த 41 பேருக்கு தாவேகா கவர்மெண்ட் வந்து அரசு பண்ணி வழங்குறத பற்றி அது நடந்த சம்பவம் ஒரு துயரமான சம்பவம். அது வந்து ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர். அது ஈவெண்ட் நடத்துனவங்க தரப்புலையும் தவறு இருந்திருக்கலாம், ஈவெண்ட்டுக்கு வந்து அனுமதி கொடுத்தவங்க அரசாங்க சைட்லேயும் தவறு இருந்திருக்கலாம், காவல்துறை சைட்லேயும் தவறு இருந்திருக்கலாம். அது கம்ப்ளீட் என்கொயரி வந்து பண்ணணும். நான் தான் சொல்கிறேனே, இந்த நெரிசலில் இறந்து போகிறதுன்றது இந்தியாவில் புதுசு கிடையாது. ஒரு முறையும் இந்த நெரிசலில் இறந்து போகும்போது எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறோம், அது சொல்கிறோம். ஆனால் ஒரு நெரிசலில் இருந்து அடுத்த நெரிசல் நடக்கிறதுக்குள்ள எந்த பாடத்தையும் இந்தியாவில் கற்றுக்கொள்வது கிடையாது. இதுதான் யதார்த்த உண்மை. நீங்கள் வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு தடவையும் நம்ம வந்து நழுவ விட்டுட்டே இருக்கிறோம். அதே மாதிரி தான் மெரினா பீச்சில் ஒரு தடவை ஆச்சு. இந்த மாதிரி இந்த ஏர் ஷோ நடக்கும்போது அங்கே தண்ணி இல்லாமல் ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் இறந்து போனாங்க. இப்போ இந்த நெரிசல் வந்துச்சு. நீங்கள் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு தடவை நெரிசல் வந்துச்சு. இப்போ கூட எங்கேயோ நார்த் இந்தியாவில் 2 கோயிலில் கூட ஒரு நெரிசல் வந்திருக்கு. ஆந்திராவில் ஒரு கோயிலில் நெரிசல் வந்துச்சு. இந்த மாதிரி நெரிசலில் இந்த ஸ்டாம்பீடுன்றது நானே ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருக்கேன், பிரிண்ட் முதியில் எழுதியிருக்கேன். ஒரு நெரிசல் வரும்போது எல்லாருமே ஆதங்கப்படுகிறோம். ஆனால் அதிலிருந்து எந்த பாடமும் நம்ம கற்றுக்கொள்வதில்லை. இப்போவாது தமிழ்நாட்டில் இனிமேல் நெரிசல் வராமல் இருப்பதற்கு அரசாங்கமும் அதிகாரிகளும் அதில் வந்து கவனமாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். எல்லா ட்ராஜடிக்குமே கவர்மெண்ட் ஜாப் தான் காம்பன்சேஷன் நம்ம பார்க்க முடியாது. மற்ற வகையிலையும் காம்பன்சேட் பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தாமே ஒரு ஆட்டோமேட்டிக் காம்பன்சேஷன் பண்ண முடியாது. அது மாதிரி என்ன ஒரு ட்ராஜடி நடந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் அலோன் காம்பன்சேஷன் அடிக்கொட்டாக இருக்கணும். இல்லாட்டி அரசு வேலை கொடுக்க முடியாட்டி அது இழப்பீடு கொடுக்கணும். இழப்பீடு கொடுக்க முடியாட்டி அந்த கல்விக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம்.
இல்ல தனியார் நிறுவனங்களை என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து எடுத்துக்க சொல்லலாம். பல வகையில பண்ணலாம். அரசு வேலை மட்டுமே காம்பன்சேஷன்றத எப்படி பார்க்குறது? அரசு பணி அரசு பணியில இல்லாம அங்கீகாரம் இல்லாம தாவேக்காவினர் வந்து ஒரு அரசு சார்ந்த துறையிலையோ அல்லது ஒரு அம்மா உணவகங்கள் மாதிரி ஆய்வகத்தை ஆய்வு செய்யறது வந்து எப்படி சார் பாக்குறீங்க? அது நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, இனிமே முதல்வரோட உத்தரவு அதை செய்யக்கூடாது. கொஞ்சம் ஆர்வம் தான் சொன்னனே, முதல் முறையாக பல பேர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய கட்சி ஒரு அண்மையில துவங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில இருப்பவர்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த இன்னைக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியாவ வந்து கொஞ்சம் கையாளக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அதனால கொஞ்சம் ஆர்வக் கோளாறு. அது போக போக கொஞ்சம் டெம்பரன்ஸ் வரும். அது அவங்க தலைமை தான் அத வந்து கொஞ்சம் டெம்பரன்ஸ கொண்டு வரணும். எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனலாக யாரும் போய் எந்த அதிகாரத்தையுமே அமல்படுத்த முடியாது என்பது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சிக்கு வர முன்னாடி ரீல்ஸால ஆட்சிக்கு வருவார்கள், ஆட்சிக்கு வந்த பிறகு ரீல்ஸ் குறையிலேன்னு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க நியூ ஏஜ் டெக்னாலஜி. இன்னைக்கு யாரும் பேப்பரே படிக்கிறது இல்ல. யாரும் பேப்பர் படிக்கிறது இல்ல. 30 நிமிஷம் செய்தியெல்லாம் பார்க்கறது இல்ல. நீங்க நினைக்கிற டிபேட் எல்லாம் டிவில யாரும் பார்க்கறதே கிடையாது. எல்லாருக்கும் 1 நிமிஷத்துக்கு மேல கவனம் இருப்பதே கிடையாது. இப்ப வந்து யாராவது வந்து ஒரு 1/2 மணி நேரமோ, 1 1/2 மணி நேரமோ சொற்பொழிவெல்லாம் ஆட்டுறாங்கன்னா, அது கேட்கறதுக்கு தயாராவே இல்ல. எத சொன்னாலும் 1 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும். அதனால 1 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும்னா, அது ஷார்ட்ஸ், ரீல்ஸ்ல தான் சொல்ல முடியும். அதனால இத வந்து ரீல்ஸ வந்து நீங்க ஒரு நியூ ஏஜ் டெக்னாலஜின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். நியூ ஏஜ் கம்யூனிகேஷன் டூல்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இன்னைக்கு இருக்கிற ஜென்ஸி அதை தாண்டி போறதுக்கு தயாரா இல்ல. எத்தனை பேர் வந்து ஒரு ஒரு ஆர்டிகிள் படிக்க ரெடியா இருக்காங்க? ஒரு கட்டுரை நீங்க எழுதினீங்கன்னா, ஒரு ஒரு பத்திரிகையில எழுதினீங்கன்னா யார் படிக்கிறா? நானே எழுதுறேன் அப்பப்போ ஒரு கட்டுரை. யாரும் படிச்சு எனக்கு கருத்து சொல்ற மாரியே தெரியல. ஆனா நம்ம ஷார்ட்ஸ், ரீல்ஸ் போட்டா தான் பார்க்குறாங்க. அதனால இதுதான் இன்னைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் டூல்ன்னு அத நெனச்சுக்கலாமே தவிர, அதை கொச்சைப்படுத்த வேணாம். ஒரு காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, வந்து செய்தித்தாள்ல இருந்து தொலைக்காட்சிக்கு போறத வந்து எதுக்கு இது? படிச்சு தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்திய போய் காதுல கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு அன்னைக்கு ஒரு விமர்சனம் வந்திருக்கலாம். இது ஒரு டெக்னாலஜிக்கல் அண்ட் சோஷியல் இவல்யூஷன்னு நெனச்சுக்க வேண்டியது. 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட விடுதலை சிறுத்தை கட்சியில திருமாவளவன் துணை முதல்வர் பதவி பேச்சு தெரியல அது. அதெல்லாம் முதலமைச்சர் முடிவெடுக்க வேண்டியது. யார வந்து துணை முதல்வர் ஆக்கணும், யார அமைச்சர் ஆக்கணும். அந்த டிஸ்கிரிஷன் வந்து யார் முதல்வராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த முழு அதிகாரம் உண்டு. அது அந்த அந்த டிபேட்ல யாரும் என் கருத்த கேட்கல. டூ சூன் டு பாஸ் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா வந்து அதான் திருப்பி சொல்லனே, அவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லெஜிஸ்லேச்சர்ஸ். 100 பேருக்கு மேல ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ இருக்கிறாங்க. பார்ட்டி நியூ பார்ட்டி. அப்புறம் வந்து சிஎம் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்றாரு. அதனால இனிமே தான் அவங்களுக்கு ஒரு செட்டில் பண்றதுக்கு டைம் கொடுக்கணும். எந்த கவர்மெண்ட்டா இருந்தாலும் கொஞ்சம் செட்டில் பண்ண டைம் கொடுக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டியா இருந்தாலே செட்டில் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 60 டேஸ்ன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான டைம். டைம் செட்டில் பண்ணட்டும். ஒரு பட்ஜெட்ட போடட்டும். பட்ஜெட் போட்ட அப்புறம் என்ன மாரி திட்டங்களை கொண்டு வராங்க, அவங்க எந்த திசையை நோக்கி செல்கிறார்களோ அப்பதான் பார்க்க முடியும். இப்பவே என்னால எனக்கு வந்து இது கிரிக்கெட் மாரி பால் டு பால் காமெண்ட்ரி என்னால கொடுக்க முடியாது. கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய தலைவர்களா இருக்காங்க, பொருளாதார என்ன யாரும் ஆலோசனை கேட்கல. நான் நிபுணர் இல்ல. அதனால என்ன கேட்கல போல இருக்கு. ரைட்.